எதுக்கு இங்க வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுத்தி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துடா வந்து சேர்றீங்க எல்லாரும்? மலர், இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? வா வீட்டுக்கு போலாம். ஒண்ணுதாம்மா, வா வீட்டுக்கு போலாம். இல்ல சார், நான் வரல. வரலையா? ஏமா அப்படி சொல்ற? அது உன் வீடுமா, நீ வரலன்னு சொன்னா எப்படிமா? சார், நான் அந்த வீட்டை வெறும் வீடா பார்க்கல, அத ஒரு கோயிலா தான் நான் பார்க்கறேன். அதுல இருக்கிற சாமியாதான் நான் செண்பகவள்ளி மேடத்தை பார்க்கறேன். அர்ஜுன் சொன்ன மாதிரி இந்த தப்பான பொண்ணு எதுக்கு சார் அந்த வீட்ல இருந்து அதோட புனிதத்தை கெடுக்கணும்? தப்பானவன் நான் எங்கேயோ எப்படியோ இருந்துடுறேன் சார், விடுங்க. ஐயோ மலர், ஏமா நீ இப்படி எல்லாம் பேசுற? அர்ஜுன் எப்பவும் போல ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பேசிட்டான். நீ அதை ஏன் உன் மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டு இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? இது என்ன முத தடவையா சொல்லு? அவன் எத்தனையோ முறை உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வாய்க்கு வந்தபடி ஏதேதோ தப்பா பேசிட்டு இருப்பான். அதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிட்டா எப்படிமா? இந்த நிலைமை இப்படியே இருக்காது, இதுவும் கடந்து போகும். நீ வாமா வீட்டுக்கு போலாம். ஒரு நிமிஷம் சார். அர்ஜுன் மத்த நாள் கோவப்பட்டு பேசின வார்த்தையும் இன்னைக்கு அவன் பேசின வார்த்தையும் ஒன்னா சார்? அத நான் தொடச்சு போட்டுட்டு இன்னும் என்ன வேணாலும் பேசிக்கோ அர்ஜுன்னு அப்படியே அவன் முன்னாடி வந்து நிக்கணுமா? அர்ஜுனுக்கு ஒரு பொண்ணுனா அவ்ளோ கேவலமா சார்? ஒரு பொண்ணு இவ்ளோ பண்றான்னா அது பாசத்துக்காகவா இல்ல பணத்துக்காகவான்னு பிரிச்சு பார்க்க கூட தெரியாத முட்டாளா அவன்? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன் சார். அர்ஜுன் என்ன பேசின வார்த்தைய நீங்க செண்பகவள்ளி மேடம பார்த்து பேசியிருந்தா அவங்க அதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்களா சார்? சத்தியமா சொல்றேன் சார், சாகுற வரைக்கும் அவங்க உங்க முகத்திலேயே முடிச்சிருக்க மாட்டாங்க. காசு இருக்கிற செண்பகவள்ளி மேடம்க்கு ஒரு மனசு, காசு இல்லாத மலருக்கு வேற ஒரு மனசா சார்? இங்க எல்லா பெண்களுக்கும் ஒரே மனசுதான் சார். சரியா இருக்கிறவள தப்பானவன்னு சொன்னா அது மரண வலிய கொடுக்கும் சார். இதுக்கப்புறம் நான் அர்ஜுன் முகத்துல முழிப்பேன்னு எந்த நம்பிக்கையோட சார் நீங்க என்ன வீட்டுக்கு வாமான்னு கூப்பிடுறீங்க? அவன் என் நடத்தைய தப்புன்னு சொல்லுவான், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் சகஜமா இருக்கணுமா சார்? அவ்வளோ சீப்பா சார் ஒரு பொண்ணு? ஐயோ மலர், ஏமா நீ இவ்ளோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ அர்ஜுன கட்டிக்கிட்டவ, நீ அவங்க கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டுதானே நான் உன்னை கூப்பிட்டேன். இப்பவே போய் அவன் பேசின வார்த்தைக்கு அடிச்சு பல்ல உடைக்கிறேன். அதுக்காக நீ அவனை விட்டு மொத்தமா ஒதுங்கி போறேன்னு சொல்றத என்னால ஏத்துக்க முடியாதும்மா. ஒரு பிரச்சனை உருவாச்சுன்னா அதை சமரசமா பேசி ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வரணுமே தவிர அதுல இருக்கிற ஆழத்தை பார்த்தா பிரச்சனை இன்னும் பெருசாயிட்டேதாமா இருக்கும். அர்ஜுன் மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மலர். நீ பாசத்துக்காக ஏங்குறவ, பணத்துக்காக இல்லங்கிற நிதர்சனத்தை அவன் கூடிய சீக்கிரமே புரிஞ்சுப்பான். கொஞ்ச நாள் முன்னாடி அவ்வளவு நம்பிக்கையா பேசினியம்மா, அதே வேகத்தோட இரு, நிச்சயம் நீ ஜெயிப்ப. சார், அது அர்ஜுன் இல்லாம வேற யாராவது பேசியிருந்தா நான் திருப்பி பேசியிருப்பேன் சார். அர்ஜுன் ஒரு பணக்காரனா பேசியிருந்தா நான் வெச்சு செஞ்சிருப்பேன். ஆனா அவ என் புருஷன் சார். அதனாலதான் சார் எனக்கு ரொம்ப வலிக்குது. மத்தவங்க தப்பா பேசினா தட்டி கேட்க வேண்டியவனே என்ன தப்பா பேசியிருக்கான் சார். நீங்க என்ன கம்பல் எல்லாம் பண்ணாதீங்க சார். நானும் என் அக்காவும் எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு போயிடுறோம். சொல்லு வள்ளி. என்னங்க, மலரை பாத்தீங்களா? பாத்துட்டேன். வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. போனை மலர் கையில கொடுங்க. ஒரு நிமிஷம். மலர், வள்ளி லைன்ல இருக்கா.
புடிமா, பேசு. மேடம். மலர், நீ வீட்டுக்கு வா. இல்ல மேடம், என்னால. என் மேல உனக்கு உண்மையான மரியாதை இருக்குன்னா நீ கிளம்பி இப்ப வீட்டுக்கு வர, அவ்வளவுதான். மலர் வந்தாச்சு. அம்மா மலரே, மலரே. மலர், எங்க போன நீ? அர்ஜுன் பேசுனதை நினைச்சு மனசு கஷ்டத்துல எங்கேயோ தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாளாம். அர்ஜுன், அர்ஜுன். என்னம்மா? அர்ஜுன், மலர் கிட்ட மன்னிப்பு கேளு. அம்மா, என்ன சொல்றீங்க? இவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, நீதான் கேட்கணும். முடியாதும்மா. அர்ஜுன், நீ பேசின வார்த்தைங்கெல்லாம் ரொம்ப தப்பு. அதனால மனசு கஷ்டத்துல மலர் இந்த வீட்டை விட்டே போயிருக்கா. அம்மா, நான் உன்னை இல்லாததையோ இல்ல இவ பண்ணாததையோ சொல்லல. நடந்த உண்மையை தான் சொன்னேன். இதுல என் மேல எந்த தப்புமே இல்லையேம்மா. அர்ஜுன், தப்பு இல்லைன்னு நீ நினைக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். நான் சொல்றேன்ல, நீ மன்னிப்பு கேட்க மாட்டியா? அம்மா, நீங்க கேட்டா நான் எதை வேணாலும் செய்வேன். ஆனா இவ கிட்ட என்னால இறங்கி போக முடியாதுமா. தப்பு பண்ணாத என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. மேடம், வேண்டாம். உங்க பையன் மன்னிப்பு கேட்டுட்டா மட்டும் அவர் கேட்ட வார்த்தை இல்லன்னு ஆயிடுமா? இல்ல அந்த வார்த்தையை என்னால மறக்க முடியுமா? என்ன கட்டின பொண்டாட்டியா இல்ல, ஒரு பொண்ணா மதிச்சிருந்தா கூட அவர் வாயில இருந்து அப்படியெல்லாம் வார்த்தை வந்திருக்காது. மன்னிப்புங்கிறது மனசு வலிச்சு பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிறவங்க கேக்குறது. இவருக்குதான் அவரு செஞ்சதே தப்புன்னு தெரியலையே. அது தெரிஞ்சாதான் இவர் என்னைக்கோ என்ன புரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. ஏய், என்ன பத்தி நீ எல்லாம் எதுவுமே பேசக்கூடாது. அதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாது.